மக்களே, காலையில் 9:45 9:45 போன கரண்ட்டு இன்னைக்கு ஷட்டவுன், அறிவிக்கப்படாத மின்தடை. ஓகேவா? ஏதோ ஃபோன் நேற்று நைட்டே ஃபுல் சார்ஜ் போட்டு வச்சதுனால தப்பிச்சிச்சு. இன்னும் வரல கரண்ட்டு. எப்பவும் கரண்ட் கட் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி ஷட்டவுன் பண்ணுற மாதிரி இருந்தால் முதல் நாளே அறிவிப்பு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நாளைக்கு திருச்சியில் இந்தந்த இடங்களில் இந்தந்த ஏரியாக்களில் இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் கரண்ட் இருக்காது, வராது, பராமரிப்பு பணிகளுக்காக கரண்ட் நிறுத்தி வைக்கப்படுது அப்படின்னு. ஆனால் அந்த அறிவிப்பும் ஃபர்தராக வர்ற அறிவிப்பும் வரல. சரி, ஓகே. காலையில் போன கரண்ட்டு இப்போது எப்போவும் காலையில் இந்த மாதிரி கட் பண்ணால் 5 மணிக்கெல்லாம் டான்னு கரண்ட் வந்துடும். சரிங்களா? இப்போ மணி 6:30 ஆக போது ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் திருச்சியில் கரண்ட் வரல. உங்கள் வீட்டில் கரண்ட் வந்துருச்சா? இல்லை, காலைல போனதுதான், இன்னும் வரல. எங்க அங்கிட்ட அங்கிட்டலாம் இருக்கா? இங்கே இல்லையே, இந்த ஏரியா ஃபுல்லாகவே இல்லையே. அப்படியா? இல்லை, நம்ம வீட்டில் இன்னும், என் வீட்டில் வரல. இதோ பாருங்க, அதான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இல்லை, வரல. நல்லா இருக்கேன். எல்லாம் நல்லா இருக்காங்க. இல்லை, இங்கே தான் இருக்காங்க. ஆக கரண்ட்டு வரல இன்னும். பாருங்க, அவங்க செக் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. அவங்க இந்த வார்டு கவுன்சிலரோட தம்பி ஒய்ஃப். இருளோன்னு கிடக்கு. பார்த்துக்கோங்க மக்களே, பார்த்துக்கோங்க. தவை காட்சின்னு அவலத்தை பார்த்துக்கோங்க. இதில் வேற சிட்டி நிர்மல்குமார் வந்து பேட்டி கொடுக்குறாரு. யாரோ 2 பேர் பீஸ் கட்டையை திருடிட்டு போகிறாங்களாம். எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல மொட்டை வெயிலில், வெட்ட வெயிலில், பட்ட பகலில் 2 பேர் பீஸ் கரையை திருடுறானுங்க. சென்னை ஃபுல்லாக ராத்திரில், அர்த்தராத்திரில், ஜாமத்துலலாம் கரண்ட்டு போயிட்டு விடிய கரண்ட் வராமல் மக்கள் ரோட்டில் உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களே. அப்போல்லாம் யார் வந்து பீஸ் கேரியரை திருடுறது? கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சி உலகத்துக்கு சொல்லுங்கள், மக்கள்கிட்ட சொல்லுங்கள். உங்களோட ஆட்சியினுடைய தோல்விக்கு ஏதோ ஒரு ஃபுட்டேஜை ஏதோ ஒன்று போட்டு சப்பக்கட்டு கட்டுறாரு நம்ம சிட்டி நிர்மல்குமார் அவர்கள். எத்தனை நாளைக்கு ஓடுதுன்னு பார்ப்போம். ஆக மொத்தம் கரண்ட் வரல திருச்சியில், என் வீட்டில், எங்கள் ஏரியாவில். பாய் மக்களே.